ஹாய் ஸ்டடி வித் ஜெனியில் டே 25 டெய்லி ரொட்டீன்ஸ் தான். நான் எப்பவும் போல் மார்னிங் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு என்னோடய ஸ்டடீஸை ஆரம்பிச்சுட்டேன். நான் இன்றைக்கி என்ன பிளான் பண்ணேன்னா, யூனிட் 9ல் தமிழ்நாடு ஜியோகிராஃபி அண்ட் 10th தமிழ் அண்ட் சம் மேக்ஸ். பட் ஆனால் இன்றைக்கி நான் எக்ஸ்ட்ரா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரையும் அனலைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா இது குரூப் 2 ப்ரிலிம்ஸ் அப்படின்னாலே இது வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் கிடையாது, ரிஜெக்ஷன் ப்ராசஸ். ஸோ நான் அவங்க நம்மக்கிட்டேருந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, நம்ம ஒரு கொஷின்ஸை எவ்வளோ சீக்கிரமாக படிச்சுட்டு எவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம அதை அனலைஸ் பண்ணி நம்ம எப்படி ஆன்சர் கொடுக்குறோம் அப்படிங்கிறத தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ இது எங்கேருந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ண மூலிமா தான் நம்மளுக்கு இது கிடைக்கும். ப்ராக்டிஸாக தான் நம்மளுக்கு வந்து இதை கொண்டு வர முடியும். ஸோ அதனால் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனலைஸ் அப்படிங்கிறது மஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறமா வந்து எப்படி நான் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸையும் நான் வந்து ஸ்டடீஸையும் எப்படி கொண்டு போகிறேன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலி நான் ஃபுல்லாக ஒர்க்ஸையும் நான் பார்க்குறது கிடையாது. என் அத்தை எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாங்க. ஸோ அதுதான். அண்ட் அதுவும் இல்லாமல் நான் ஆல்ரெடி எல்லாத்தையும் ஓரளவுக்கு படிச்சிருக்கேங்கிறதுனால தான் என்னால் எவ்வளோ சீக்கிரம் படிக்க முடியுது. ஸோ எல்லாருமே படிச்சிட்ருக்காங்க. ஸோ ஆல் த பெஸ்ட். சப்ஸ்கிரைப் ஃபார்